டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். 100 days 100 கான்செப்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா நீதி கட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். நீதி கட்சி அப்படிங்கிறவங்க எப்படி உருவானாங்க, நீதி கட்சி முதலமைச்சரோட காலவரிசையை தான் பார்க்க போகிறோம். நீதி கட்சி அப்படிங்கிறது 1920 37 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. நீதி கட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா 1854 வந்துட்டு பார்த்தோம்னா ஆங்கிலேய அரசு ஒரு நிலைய ஆணையை வெளியிடுறாங்க. அதாவது ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 128 2 அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அரசோட உயர் பதவிகள் அல்லது அரசு வேலைகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு மிக்க குடும்பங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 128 2 சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1871 மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் அதிகாரியாக இருந்த கோர்னிஷ் அப்படிங்கிற அந்த அதிகாரி என்ன சொல்லியிருப்பாருன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் பிராமண கண்ணாடி கொண்டு பார்க்குறது அரசுக்கு நல்லதல்ல, இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசு வேலைகளில் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா 1909 சென்னையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது இந்த மதராஸ் பகுதியில் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது எம் புருஷோத்தம நாயுடு, பி சுப்பிரமணியம் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை மதராஸ் பகுதியில் தொடங்கியிருப்பாங்க. 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு. 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட ஒரு முதல் அமைப்பாக அதை பார்க்கப்படுது. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பார்த்தோம்னா 1911 வந்துட்டு பார்த்தோம்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதில் சென்னை மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் 3% சற்றே அதிகமாக இருக்கக்கூடிய பிராமின்ஸ் தான் பெரும்பான்மையான அரசு வேலைகளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெரும்பான்மையான அரசு வேலைகளில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிராமின்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது வெறும் 3% தான், அதாவது 3% சற்றே அதிகமாக இருக்கக்கூடிய பிராமின்ஸ் தான் பெரும்பான்மையான அரசு வேலைகளில் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. அப்போது நான் பிராமின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அதாவது பிராமணர் அல்லாதவர்களாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பான புள்ளி விவரங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமா 1912 என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை கூட்டமைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை யுனைடெட் லீக் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸர் அரசாங்க அலுவலர்கள் எல்லாம் சேர்ந்து தொடங்குறாங்க. அது பின்னால் என்ன மாற்றப்படுதுன்னா சென்னை திராவிட சங்கமாக மாற்றப்படுது 1912 அக்டோபர் 1 அன்னைக்கு. அதோட செயலாளராக யார் இருந்திருப்பார்னா சி நடேச முதலியார் தான் இருந்திருப்பார். இவர் ஒரு மருத்துவ மாணவர். இவர் தான் பிரதிநிதித்துவம் இல்லைன்னா வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா சி நடேச முதலியார் தான் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா வந்துட்டு சி நடேச முதலியார் அப்படிங்கிறவர் ஒரு தமிழர், பிடி தியாகராய செட்டி அப்படிங்கிறவர் ஒரு தெலுங்கர், டிஎம் நாயர் அப்படிங்கிறவர் கேரளா பகுதியை சேர்ந்தவர். அப்போது இவங்க பிடி தியாகராய செட்டியும் டிஎம் நாயரும் வெவ்வேறு துருவங்களாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றிணைச்சதே யாருன்னா சி நடேச முதலியார் தான் ஒன்றிணைச்சிருப்பார். அப்போது 1916 நவம்பர் 20 அன்னைக்கு ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய விக்டோரியா பொது மண்டபத்தில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. சொல்லப்போனால் அவங்க 2 அமைப்பாக தொடங்கியிருப்பாங்க. 2 அமைப்பாக தான் விக்டோரியா பொது மண்டபத்தில் தொடங்கியிருப்பாங்க. ஒன்று தென்னிந்திய மக்கள் சங்கம், அதாவது கூட்டு பங்கு கழகமாக தொடங்கியிருப்பாங்க. சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட முழுக்க இதோட நோக்கமே என்னென்னா வர்த்தக நோக்கில் தொடங்கப்பட்ட அமைப்பு தான். இதோட செயலாளராக யார் இருந்திருப்பாருன்னா பிடி தியாகராய செட்டி இருந்திருப்பார். இன்னொன்று எதுனா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பாங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பாங்க. இது முழுக்க அரசியல் நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட அமைப்பு. அப்போ 2 அமைப்பு தொடங்குறாங்க. இந்த தென்னிந்திய மக்கள் சங்கம், அதாவது சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அமைப்பு என்ன பண்ணுன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நீதி அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை, திராவிடன் அப்படிங்கிற ஒரு தமிழ் பத்திரிகை, ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற தெலுங்கு மொழி பத்திரிகை, இந்த பத்திரிகைகள் மூலமாக கிடைக்கிற வருவாயை இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு வழங்குறதுனால இவங்க அரசியல் செய்ய முடியும். இதுதான் ஆரம்ப காலகட்டங்களில் 2 அமைப்பை தான் தொடங்குறாங்க. பின்னால் தான் என்னவோ ஆயிருக்குன்னா இந்த தென்னிந்திய மக்கள் சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம், மேலே இருக்கக்கூடிய சென்னை திராவிட சங்கம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இவங்க பத்திரிக்கை வச்சுருந்தாங்களா அதோட பேர்லேயே என்னவா மாறி இருக்கும், அது நீதி கட்சியாக மாறி இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம், இந்த அமைப்புகள் மட்டும்தான் மதராஸ் மாகாணத்தில் தொடங்கப்பட்டுச்சா, வேறு எந்த அமைப்புகளுமே தொடங்கப்படலையா அப்படின்னா கிடையாது. அப்பவும் நிறைய அமைப்புகள் தொடங்கியிருப்பாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் காலவரிசைப்படுத்தி பார்த்தோம்னா 1852 பார்த்தோம்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்
சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பாங்க. 1882 திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அயோத்திதாச பண்டிதரும் ஜான் ரத்தினமும் தொடங்கியிருப்பாங்க. 1884 வந்துட்டு பார்த்தோம்னா மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பாங்க. இதெல்லாம் மதராஸ் மாகாணத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் தொடங்கப்பட்ட அமைப்புகள். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா 1891 வந்துட்டு பார்த்தோம்னா திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறத அயோத்திதாச பண்டிதர் வந்து தொடங்கியிருப்பார். இதோட முதல் மாநாடு வந்து நீலகிரியில் நடந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பார்த்தோம்னா 1891 வந்துட்டு பார்த்தோம்னா ரெட்டமலை சீனிவாசன் வந்து பறையர் மகாஜன சபைன்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பார். அதுதான் பின்னால் என்னவா மாறி இருக்கும், 1893 ஆதி திராவிட மகாஜன சபையாக மாறி இருக்கும். இதோட முதல் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் நடந்திருக்கும். அப்போ அயோத்திதாச பண்டிதர் தொடங்கினது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திராவிடர் மகாஜன சபை. ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் தொடங்கின பத்திரிகை எதுன்னு அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா ஆதி திராவிட மகாஜன சபை. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. திராவிட மகாஜன சபை அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர், ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன். இதெல்லாம் வந்து மதராஸ் மாகாணங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் தொடங்கப்பட்ட அமைப்பு. பின்னால் தான் அதுக்கப்புறம் நீதி கட்சின்றது தொடங்கப்படுது. இப்போ நீதி கட்சியோட முதலமைச்சர்களோட காலவரிசைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீதி கட்சியோட தலைவராக பிடி தியாகராஜ செட்டி தான் இருப்பார். 1919 மாண்டேகு சென்ஸ்போர்ட் சட்டம் போட்டிருப்பாங்க. இதை வச்சு நேரடி தேர்தல் வந்து 1920 நடந்திருக்கும். டைரக்ட் எலெக்ஷன் வந்துட்டு அதில் நீதி கட்சி வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் நீதி கட்சியோட தலைவராக யார் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிடி தியாகராஜ செட்டி தான் இருந்திருப்பார். ஆனால் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்க மாட்டார். சுப்பராயலு அப்படிங்கிறவர் தான் 1920 21 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருப்பார். பனங்கல் ராஜா அப்படிங்கிற ராமராய நிங்கர் அப்படிங்கிறவர் தான் 1921 26 வரைக்கும் இருந்திருப்பார். பி சுப்பராயன் அப்படிங்கிறவர் 1926 30 வரைக்கும் இருந்திருப்பார். பி முனுசாமி அப்படிங்கிறவர் 1930 32 வரைக்கும் இருப்பார். பொப்பிலி ராஜா அப்படிங்கிற ராமகிருஷ்ண ரங்காராவ் அப்படிங்கிறவர் 1932 37 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் 1937 மாகாணங்களுக்கு சுயாட்சி கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸ் வந்து தேர்தலில் போட்டிடுவாங்க. அப்புறம் பிடி ராஜன் அப்படிங்கிறவரும் 1936 நீதி கட்சியோட முதலமைச்சராக இருந்திருக்காரு. கேவி ரெட்டி அப்படிங்கிறவர் 1937 இருந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு தான் 1935 இந்திய அரசு சட்டம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாகாணங்களுக்கு சுயாட்சி கொடுத்துருப்பாங்க. மாகாணங்களுக்கு சுயாட்சி கொடுத்த உடனே காங்கிரஸ் என்ன பண்ணுவோன்னா எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, தேர்தலில் பங்கேற்பாங்க காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் தேர்தலில் போட்டிட்டு பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றுவாங்க. அப்போது சென்னை மாகாணத்தில் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்குது. அதோட முதலமைச்சராக காங்கிரஸோட முதல் அமைச்சரவை யார், ராஜாஜி அமைக்கிறாரு. 1937 39 வரைக்கும் அவர் தான் இருப்பார். இதுக்கிடையில் என்ன இருக்குன்னா நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கும். இந்த தேர்தலில் நீதி கட்சி என்ன இருக்கும், தோல்வி அடைஞ்சிருக்கும். அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நீதி கட்சியோட தலைவர் பதவியை பெரியார் கிட்ட கொடுப்பாங்க. 1938 பெரியார் என்ன பண்ணுவார், நீதி கட்சிக்கு தலைமை ஏற்பார். இவர் பெல்லாரி சிறையில் இருப்பார். அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நீதி கட்சியோட தலைவராக இவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா 1944 என்ன பண்ணியிருப்பார்னா பெரியார் நீதி கட்சியை திராவிடர் கழகமாக பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார். இதுக்கான தீர்மானத்தை முன்மொழிஞ்சவரே யார் அப்படின்னா திராவிடர் கழகமாக பெயர் மாற்றம் பண்ணுறாரா, இந்த நீதி கட்சியை திராவிடர் கழகமாக பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தவரே யார் அப்படின்னா அண்ணா தான் கொண்டு வந்திருப்பார். எங்கே நடந்திருக்கும் இந்த மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீதி கட்சியை திராவிடர் கழகமாக பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கான மாநாடு 1944 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு சேலமில் தான் நடந்திருக்கும். இதுக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தவர் அண்ணா தான். அதுக்கப்புறம் 1949 பெரியார் வந்து மணியம்மையை திருமணம் செஞ்சதுக்கப்புறமா அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு ஏற்படும். அதனால் அண்ணா என்ன பண்ணுவார்னா 1949 செப்டம்பர் 17 பெரியாரோட பிறந்தநாள் அன்றைக்கி என்ன பண்ணுறாரு, திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற டிஎம்கே ஒரு புதிய கட்சி தொடங்குறாரு. அப்புறம் கலைஞர் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அதில் இருப்பாங்க. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் முரண்பாடு ஏற்பட்டு டிஎம்கேலேருந்து தான் ஏடிஎம்கே வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். அப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது தான் திராவிடர் கழகமாக சேலம் மாநாட்டில் மாற்றப்படுது. இந்த திராவிடர் கழகத்திலேருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற டிஎம்கேன்ற ஒரு கட்சி உருவாகுது. அதிலேருந்து தான் ஏடிஎம்கேவும் உருவாகுது.
நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், நீதி கட்சியோட சாதனைகளை என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.